வணக்கம்டா எர்த்து மக்களே. என்னடா இவன் எங்கே செத்துக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? 2015 நாங்கள் உலகத்தை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஏலியன் 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 அப்படிங்கிற கீவேர்டை அடிக்கடி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னடா இந்த கீவேர்டை அடிக்கடி உச்சரிக்கிறாங்களேன்னு பார்த்தா தியாகராஜ குமாராஜா படத்துக்கு ஏதோ ஏலியன் வேணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நல்ல வாய்ப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்து ஒரு பறக்கும் தெரியல ரகசியமாக ஏறி இடத்துல வந்து புதிச்சிட்டேன். இங்கே வந்து பார்த்தா அந்த ஆள் ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளையை வச்சு பாலிசீனை எடுத்துகிட்டு சொச்சத்துக்கு சிஜிஐ பண்ணி படத்தை முடிச்சிட்டாப்புல. அப்புறமா இன்டர்நெட்டில் வந்து வீடியோலாம் பார்த்தப்ப அவர் மறுபடியும் ஏதோ ஒரு படம் எடுக்க போகிறாரு, அந்த படமே மொத்தமாக ஏலியன் விஷயத்தை எடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அடுத்த ஆடிஷன் அட்டன் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சி வந்த பறக்கும் தட்டி விட்டுவிட்டேன். அவங்க என்னை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஆளும் படம் எடுக்கிற மாதிரி தெரில, நமக்கும் வாய்ப்பு வர மாதிரி தெரில. அத்தா குறைக்கு இப்போ எல்லாம் வேறு வந்துருச்சா, இனிமேல் எங்கள் ஏலியன்ஸ்லாம் நடிக்க வாய்ப்பு கிடைக்குன்னு எனக்கு தோணலை. சரி, என்னடா பண்ணுறதுன்னு அப்படின்னு சுற்றிட்டு தெரிஞ்சேன். ஒரு நாள் தொழுத மூச்ச கையோட இன்றைக்கி நல்லது செஞ்சே தீருவேன் அப்படின்னு நவாஸ் போய் நடந்து போய்கிட்டு இருந்தார். ஆப்போசிட்டில் நான் வந்தேன்னா தடுத்து நிப்பாட்டி, டேய் இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தால் எப்படி நீ உருப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ வாடகைக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. இப்போ அதை தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஒன்றும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. இந்த ஓலா ஊபர்லாம், அதுவும் முக்கியமாக சென்னையிலலாம் ஓட்டுறது ரொம்ப சிரமம். 100 காட்டுது, சார் ஒரு 120 கொடுங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டு வேறு புக்கிங் போட்டுறாங்க. அதையும் இருக்கிறதுக்கு ஆள் இருக்குது. பூரா உழைக்கணும்னு நினைக்கிறாங்களா, ஒரே காம்படிஷனாக இருக்குது. இதுவே கோயம்புத்தூர் இருந்தால் நல்லா ஜாலியாக இருக்கும். ஏங்கண்ணா எவ்வளோ காட்டுதுங்கண்ணா? 100 காட்டுதுங்கண்ணா, அப்போ 500 கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு கேட்டுட்டு 2 சவாரி அடித்தா போதும். 1000, 200 கேஸ் ஃபில் பண்ணோம்னா 800 லாபம். 300 குடித்தோமா, 500 வீட்டில் கொடுத்தோமான்னு ஜாலியாக இருப்பான். சரி, இப்படியே எப்படி காலம் தள்ளுறது? அதனால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அதில் வார ஒரு வீடியோ போட சொல்கிறாங்க. கண்டென்ட்டுக்கு நான் எங்கே போகிறது? எங்கள் ஊர் கண்டென்ட்லாம் இந்த ஊரில் எவன் பார்ப்பான்னு தெரில. அப்புறமா ஒருத்தன் ஒரு ஐடியா கொடுத்தேன். ஆனால் உங்களுக்கு தான் சினிமா பற்றியமாச்சு, நீங்கள் பேசாமல் சினிமா ரிவ்யூ போடுங்க, கண்டென்ட் இது வஞ்சமே இருக்காது, வாரம் 4 படம் வருது அப்படின்னா. அவன் எந்த நேரத்தில் சொன்னானோ ஒரு பெரிய படம் கூட வரமாட்டேது. சரி, அடுத்து சமீபத்திலேயே அது எப்போவாது வருமானு பார்த்தா 29 தனுஷ் நடித்த ஒரு படம் வருதான், அதுவும் தேர இஸ்குமே அப்படின்னு ஒரு மொழி படம். இதை பார்த்து ரிவ்யூ போட்டால் இந்த ஊரில் ட்ரெண்ட் ஆக முடியாது. ஆறாமலேன்னு ஒரு படம் வந்திருக்கு, ஆனால் அது இருக்க யாரையும் நமக்கு தெரியாது, 1-2 பேரை தவிர. கேட்டால் யூடியூப் ப்ராப்ளம்ங்கிறாங்க. நம்மளும் இப்போ யூடியூப் ஆரம்பிச்சிருக்கோம், நாளைக்கு நம்மளும் பிரபலம் ஆகிட்டோம்னா கூட்டமாக பார்க்க வந்து இல்லைனா சீன் செப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? சரி பார்ப்போம். காந்தா வருதப்பா, அது கொஞ்சம் திராம்சங்க இருக்குது. காந்தாவில் சேனலை துறமோ என்ன. போன வாரம் தேசிய தலைவர்னு ஒரு படம், அதுக்கு மட்டும் ரிவ்யூ போட்டிருந்தேன். சாம ட்ரெண்டாக இருக்கலாம். தக்காளி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகி போச்சு.